கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிதாவாகிய தேவன் அவருடைய மகத்துவமான சத்திய பாடத்தை தியானிக்கவும் அவரை ஆராதிக்கவும் சகோதர சகோதரிகளாய் நாம் இந்த ஞாயிறு காலையில நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த ஒரு தருணத்தை நம்மளுடைய வாழ்நாளிலே நமக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக மீண்டும் ஒரு விசை குமாரன் மூலியமாக இன்றைய தினத்துல நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொன்னவனமாக 2 மரங்கள். இந்த ஒரு பாடம் அநேக தரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக தான் பலியிடப்பட்டாரு. அதை நம்ம அனுசரிக்க இருக்கிறோம். மார்ச் 31. அந்த காலகட்டத்தை நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் நம்ம வரும் காலங்களிலும் இதுக்கு முந்தைய தினத்திலும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு நாம் அதை நினைவு கூறும் மரமாக இந்த ஒரு பாடத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 2 மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மைண்ட்ல என்ன தோணுது? சிலுவை மரங்களா? ஓ, கீழே ஒரு மரம் சைட்ல ஒரு மரம் இருக்கிறத வச்சு சொல்றீங்களா? அப்படின்னா பாடம் கேட்கலன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. ஆனா இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மரங்கள் அப்படின்னும் போது முதல்ல ஒரு மரம் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. அது நிமித்தமா தான் நம்ம இன்னைக்கு வரைக்குமே இந்த மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இன்னொரு மரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவை மரம். இது 2 மரத்துக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமை என்ன அப்படின்றத குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி ஆதாம் நிமித்தமாக பாவம் வந்துச்சோ கீழ்படியாம, அதே மாதிரி அந்த ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசுத்த நமக்கு மறிச்சு அந்த ஒரு விடுதலை நமக்கு கொடுக்கணும் அப்படின்றத யார் அதை சரி பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதே தான் பவுல் அப்போஸ்தலர்னு சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேக நீதிமான்களாக. ஆதாமின் நிமித்தம் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பாவிகளா இருக்கிறபடியினால கிறிஸ்துவின் நிமித்தமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சு நீதிமான்களா ஆக்கப்படுவோம் அப்படின்றத குறிச்சு கூட நமக்கு வசனம் இருக்கு. கொரிந்தியர்ல கூட வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது கூட வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் அதுல இருந்து வேண்டாம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரு. ஆதாமின் நிமித்தம் நம்ம மரணத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு மரணத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, அதாவது நமக்காகன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அதுல பஸ்கா அப்படின்றது அவங்க ஒரு நிஜமா அனுசரிக்கக்கூடிய ஒரு ஒண்ணா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சொந்த ஜனங்கள் யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருதான்? இஸ்ரேல் ஜனங்கள் தான். அவங்களுக்கு சில வழிகள், அவங்க தேவனுடைய வழியில நடக்காம அநேக விதமான காரியங்கள்ல இடறி போனதுனால தேவன் எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்து ஒரு இது கொடுக்குறாங்க. ஆதாமின் நிமித்தம் ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க. என்ன கட்டளைன்னா, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம், ஆனா இந்த ஒரு கனியை மட்டும் நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கும்போது நமக்கு தெரியும் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை மீறினாலே என்னதான்? பாவம் தான். அப்ப தேவனே ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, இந்த பழத்தை புசிக்காத அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பெருசா எண்ணாம அந்த பழத்தை புசிச்சதுனால என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணம் வந்துருச்சு. அவருக்கு மரணம் வந்தது இல்லாம தொடர்ந்து இன்றைய தினத்து வரைக்கும் அந்த மரணம் நடைமுறையில தான் இருக்கு. இதை சரியா ஈடு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரால தான் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரால தான் முடியும்?
ஏன்னா ஆதாம் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு பரிபூர்ணமான மனுஷன். அவர் நிமித்தமும் ஒரு பாவம் வந்துருச்சு. அப்படியே அந்த ஒரு இடத்துல அவரு சரி பண்ணிருக்கணும், ஆனா அவர் சரி பண்ணல. அதனால அதை எப்படி ஈடு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத இந்த பூமிக்கு வந்து தன்னையே ஒரு பாவமான ஒரு தருணத்துல ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரணும், ஆனா இப்போ வரைக்கும் வரல. சரி, இது ஏன் இயேசு கிறிஸ்து வந்து அங்கதான் பிறக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? சரி, பதில் சொல்லுங்க. அப்போ வந்திருக்கு தானே. ஆக்சுவலா தேவனுடைய திட்டம் என்னன்றது வந்து ஆதாம் தவறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றா கத்துட்டு வரோம். ஒருவேளை ஆதாம் வந்து அதை சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படிதான் இருந்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அங்க ஒரு மீறுதலினால என்ன ஆகுது, கீழ்ப்படியாமையினால என்ன ஆகுதுன்னா மரணம் வந்துருது. மரணம் வந்தது இல்லாம ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் வந்துருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கதான் சொந்த ஜனங்கள். அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நீங்களே என் சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ அந்த மரணத்தை சரி பண்ணணும், அந்த சொந்த ஜனங்களையும் மாற்றணும், மீட்கணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்ல வரணும்னா முதல்ல யார்கிட்ட தான் போகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தான் போகணும். அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கிட்ட வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழைப்புக்குள்ள தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு முதல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா. இப்போ இதுலயே ஒரு கேள்வி இருக்கு. பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தலைச்சன் பிள்ளை வந்து மீட்கப்படணும்ன்றதுக்காக அடிக்கப்பட்டுச்சு. அது எப்படி அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு, அப்படிதானே? ஒரு வெட்டிடுறாங்க, முடிஞ்சிச்சு. ஆனா கிறிஸ்துவ எப்படி ஒரே வெட்டிலே வெட்டியிருக்கலாம்ல? இவர் ஏன் வேற மாதிரி தோலை உரிச்சு சிலுவையில தூக்கி இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணணும்? பஸ்கான்னும் போது அதை எப்படி அனுசரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை கழுத்து அறுத்து அந்த ஒரு ரத்தத்தை எடுத்து மற்ற காரியங்கள்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் பண்ண வேண்டியதானே? ஒரே வெட்டிலே முடிஞ்சிட்டு இருக்கணும்ல. இவர் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணணும்? நீங்க சொல்ற பதில்லாம் ஓகே தான். நான் கேட்கிற கேள்வி கரெக்டா உள்வாங்குங்க. அந்த ஆட்டுக்குட்டியும் ஒப்பு கொடுக்குது மறிக்கிறதுக்கு, வெட்டிடுறாங்களா அந்த ஆட்டுக்குட்டிய. அதே மாதிரி கிறிஸ்துவும் ஒப்பு கொடுக்கிறாரு. அதே மாதிரி பண்ணாம இவரை மட்டும் ஏன் ஒரு மாடுலேஷனா பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படிங்களா? ஆனா அதை குறிச்சுதான் இன்னைக்கான நம்ம பாடமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி ஒரே மரத்தால ஒரு பாவம் வந்துச்சோ அதே மரத்தால அதை சரி பண்ணணும். புரியுதுங்களா? ரெண்டு மரத்துக்கான வித்தியாசம் என்ன வருது அப்படின்ட்டு. ஒரு மரத்துல சாப்பிடாதன்னு சொன்னாங்க, அந்த மரத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சரி செய்யணும். சரி நிகரான ஈடுபலி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த மரத்துக்கு நிகரான எந்த மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவை மரம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்து கனியை புசிக்க வேணாம்னு சொன்னாரு. அந்த இடத்துல தேவன் தான் அந்த மரத்தை உருவாக்குனாரு. எங்க? ஏதேன் தோட்டத்துல. ஆனா இந்த சிலுவை மரம் யாரு உருவாக்குனது? இதுவும் தேவனா? மனுஷங்க உருவாக்கி அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அங்க வித்தியாசமா நம்ம ஒரு கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம். அங்க அந்த பழத்தை புசிக்க வேணாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த சிலுவை மரத்துல இங்க கனிய கொடுக்கணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பாடம் உள்ள வரும்போது உங்களுக்கு புரியும். அங்க வாங்கி புசிச்சத இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஆவியின் கனிகள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சோ பொருந்தி வரும். சோ இதே தான் பேதுரும் சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்கள் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளினால் குணமாக்கினார். சோ இங்க வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை? நம்முடைய பாவங்களை. அவருடைய பாவம் கிடையாது, நம்முடைய பாவங்களை எது மேல சுமக்கிறாருங்களா? சோ நம்ம இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்கள். இங்க என்ன சிலுவைன்னு திடீர்னு வருது?
இது இந்த நமக்கு தெரியும் இல்லைங்களா, மொழிபெயர்ப்பு பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து அவர் அந்த சிலுவையில தோற்றத்தில் இருந்ததுனால அதுக்கான பேர் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவையினே வச்சுட்டாங்க. ஆனா ஈப்ரூ பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீ. அந்த ட்ரீனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம். தெரியுதுங்களா? அந்த மரத்துல பாவம் வந்த மாதிரி இந்த மரத்துல அந்த பாவத்தை சரி செய்யணும். சோ அதனாலதான் இதே தான் பவுல் அப்போஸ்தலரும் சொல்றாரு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நீங்கள் மரத்திலே துக்கித்து கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன். அதாவது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். அப்படின்னா இங்க நல்லா தெரியுது யாரை எதை தூக்கி தான் பண்ணிருக்காங்கன்னா சிலுவையை தூக்கி கொலை செய்யலையாம், மரத்துல தான் தூக்கி கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு வசனம். சோ அங்க ஒரு விஷயம் மட்டும் இல்லாம போனதுனால அங்க என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்துக்கும் டிஃபரெண்ட் பார்த்துக்கலாம். ஏதேன் மரம் இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம், கீழ்ப்படியாமை. தேவன் படைச்சி ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி அவங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த வாக்குக்கு இணங்க இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சரிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய துணைவியார் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பழத்தை வாங்கி புசிச்சிடுறாங்க. அப்போ இங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பெருகணும் அப்படின்றதுக்காக தான் தேவனுடைய திட்டமாவே இருந்துச்சு. ஆனா அங்கேயே என்ன ஆகுது, முதல் இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் மேல வைக்கக்கூடிய ஒரு அந்த அன்பு இல்லாம தனக்கு துணைவியா கொடுக்கப்பட்ட அந்த ஏவாள் மேல் வைத்த அன்பு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியை செய்யுது. சோ இது வந்து ஏன் அப்படி கிரியை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள வந்ததுனாலதான் இது எல்லாமே நடக்குது. யாரு அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அவருடைய தூண்டுதல்னால்தான் இந்த ஒரு காரியமே நடக்குது. தேவனுடைய அல்டிமேட் எல்லா பிளானும் வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவாள்கிட்ட போயிட்டு இந்த ஒரு கனியை புசிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பார்வைக்கு இன்பமாகவும் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அழகாகவும் ஒரு கவர்ச்சியாகவும் இருக்குமா. அதாவது அழகுன்றது வந்து நம்ம அப்படிதானே சொல்லப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பழத்தை வந்து பெருச்சு, அதாவது எப்படி சொல்லணும்னா போயிட்டு இருக்கும் போதே அதை பார்த்த உடனே, இப்போ புளியம்பழம்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மற்றவங்க தான் சாப்பிடுவாங்க, நமக்கு எச்சி ஊறும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ள அவங்களை வந்து உருவாக்கி விட்டதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பழத்தை வந்து புசிச்சதும் இல்லாம யாருக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதனுடைய டோட்டலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏவாளுடைய அன்புக்கு இணங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பழத்தை வாங்கி புசிச்சிட்டாரு. புசிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணம் அவங்களுக்கு வந்துருது. தேவன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. நீங்க வந்து நெத்தி வேர்வை நிலத்துல சிந்துற அளவு நீங்க வந்து உழைச்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ இங்க இன்னொரு மரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவை மரம். அங்க கீழ்ப்படியாமை பாவம், இங்க தரை மட்டும் தாழ்த்திட்டாரு. நீங்க தான் எல்லாம், நீங்க எது சொன்னாலும் நான் அதற்கு முழு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாரு. யாருக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. பிலிப்பியர்ல வசனம் கூட வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரை, அதாவது கடைசி நிமிஷம் வரைக்குமே தேவனுக்கு கீழ்பட்டு தம்மை தாமே தாழ்த்தினதுனாலதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு காணிக்கையா அவரை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது அவருக்கு மட்டும்தான் பொருந்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன் அவருக்கு பொருந்தல, நமக்குமே தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் யார் சந்ததியில வந்திருக்கோம்? ஆதாம் சந்ததியில வந்திருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு வந்து சாவுன்றது வருது. ஸோ ஜீவன் அப்படின்றதும் வருதுன்றது நம்ம விசுவாசிக்கிறோம்ல, இருக்கு அப்படின்றத, அது யார் மூலியமா வருது? கிறிஸ்துவ மூலியமா வருது.
ஸோ அந்த ஒரு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம தள்ளப்படுறோம் போகிறோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியத்திற்கு நம்ம வந்து செவிசாட்சமா நாமளும் அந்த அழியாமைக்குள்ள போறதுக்கான எல்லா சூழ்நிலையும் தேவன் உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிக்சர் பாருங்க. ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வீட்டுல இருக்கோம் அப்படின்னும் போது இங்க பாருங்க, வெக்கையா இருக்கு, ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இங்க வர்றதுக்கு வண்டியோ வெஹிக்கிளோ ஏதாவது நம்ம எடுத்துட்டு தான் இந்த இடத்துக்கு நம்ம வரோம். ஆனா அங்க வந்து எல்லாமுமே அங்கேயே இருக்கு, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே தன்னை போல இருக்கு, எது வேணாலும் பெருசு சாப்பிடலாம், எல்லாமே இருந்துச்சு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க வந்து கீழ்ப்படியாம போயிட்டு இருந்தாங்க, அதை வந்து வஞ்சிட்டாங்க. யார் வஞ்சிச்சது? ஸோ நாம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, ஆதியாகமம் அந்த ஒரு தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கூட இங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9. அழகும் புசிப்பதற்கு நலமான சகலவித விருட்சங்களின் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தோட்டத்தையே உருவாக்குனது யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் தான். அங்க என்ன ஒரு கனியையும் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியையும் அங்க வச்சிருக்கிறாரு. வச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்றத, நான் இங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்த நீங்க வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்றத உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. உங்ககிட்டனா ஆதாம் கிட்ட. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஃபாலோ பண்ணல. ஆனா இந்த ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி வச்ச இடத்துல சாத்தானுடைய தூண்டுதல் நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஞ்சிக்கப்படுறாங்க. வஞ்சிக்கப்பட்டது இல்லாம தன்னுடைய கணவருக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. சோ அதை வசனத்துல கூட நம்ம வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிக்கிறதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திக்கு தெளிவுமாய் இருக்குது, இச்சிக்கப்பட்டதற்கு விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். சோ அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அழகா இருந்துச்சுங்களாம் அந்த தோட்டத்துல உருவாக்கி வச்சிருக்கும் போது. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, பார்க்கும்போதே அதை புசிக்கணும்னு இருக்குதுங்களாம். நம்ம அந்த புளியாம்பழம் சொன்ன பாத்தீங்களா உதாரணத்துக்கு, அது பார்க்கும்போதே நமக்கு எச்சு ஊரும் பாத்தீங்களா, சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு பழத்தை பார்த்த உடனே இழுத்துருச்சுங்களாம், கவர்ந்து. அதாவது கவர்ச்சின்னு சொன்னாதான் நமக்கு புரியும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கவருது அப்படின்னும் போது நமக்கு பிடிக்கிறது மாதிரி அது இருந்தாதான் நம்ம அதை வந்து கவர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்குன்னா, இது புசிப்பிக்கே நல்லா இருக்குன்னு பார்க்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவங்க சாப்பிட்டது இல்லாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கணவருக்கும் போய் கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சாதாரணமா ஒருத்தவங்க வந்து இந்த பழத்தை குறித்து சொல்லும் போது சாத்தான் வந்து சாதாரணமா இருப்பானா, அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பான்? அதாவது நீங்க எப்படி சொல்லுவாரு சாத்தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை பார்த்துருக்கீங்களே, இது நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே தெரியும் இல்லைங்களா. அந்த தோட்டத்துல இறங்கி இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டா செத்துருவீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. உங்களுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சாகவே மாட்டீங்க, தேவதூதர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவனுடைய அப்படி எப்படி சொல்ல, ஒட்டுமொத்த அந்த ஒரு மகிமையும் யார்கிட்ட காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட காமிச்சிருக்காங்கன்னா ஏவாள்கிட்ட காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு மழங்கி அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க விழுந்துட்டாங்க. ஸோ ஆனா அந்த இடத்துல தேவனுடைய பலி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தேவன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்துல இருந்து பூமிக்கு இறங்கி ஆதாம் பண்ண அந்த தப்பின் நிமித்தமாக தன்னையே ஜீவ பலியா கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து இந்த ஒரு வசனம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களா, என் வேலையாக யார் போவா அப்படின்னு இதா கேட்கும்போது இவர் என்ன சொல்லுவாரு, நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. என் வேலையாக யார் போவான்ற ஒரு கேள்வி தான் கேட்டாரு.
வாலண்டரியா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அதே தான் இன்னைக்கு நமக்கும் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால். அதையுமே உங்களுக்கு ஆப்ஷனா தான் கொடுக்குறாரு, நீங்க வாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா மற்ற ரிலிஜன்லயுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பின்னாடி வரணும்னு நினைக்கிற உனக்கு விருப்பமா அப்படின்றத ஆப்ஷனையும் உங்ககிட்ட தான் வைக்கிறாரு. அப்போ ஆரம்பத்துல இருந்தே அவருடைய சிந்தனை எப்படிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் நாமளா செய்யறோமா அப்படின்றத குறிச்சு இருக்கு. ஸோ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்து இருந்த இடத்தை விட இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துல இருக்கு. ஸோ அவங்க வந்து கிண்டலும் கேலியுமா பண்ணிட்டு இருக்காங்க. இதே தான் யோவான் 21 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்ன்றது பின்னாடி விளக்கம் சொல்றேன். யோவான் 21:18 நீ இளம் வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இந்த வசனம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்கு உள்ளார நம்ம வராதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ட்ரெஸ் போடுவோம், நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு இருப்போம், நம்ம வந்து எதுவுமே இது பண்ண மாட்டோம். ஆனா முதிர் வயது ஆகி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு விஷயத்தை தேவனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, நம்மளுடைய பிளானை வந்து மாத்தி விட்டு போயிடுவாங்க. இஷ்டமே இல்லாம போயிடும். இப்ப இவங்க எப்படி மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து மகிமையில இருந்தாரு, சரிங்களா? அவர் பூமிக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை தரை மட்டும் தாழ்த்திட்டு வந்துட்டாரு. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து நமக்காக தான் வந்தார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவர் இப்படி இருப்பாரு, இந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுப்போம் பாத்தீங்களா? கிறிஸ்துனாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி. அது அப்படி கிடையாது. அவருக்குள்ள இருக்கிற ஒரு மனநிலை என்னன்றதை நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியும். சோ இங்கே வாசிக்கலாம். ஏசாயா 53:2 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயா 53:2 இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளைக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. சோ இங்க இருக்கும்போது மகிமையில இருக்கிறாரு, எல்லாருமே பார்த்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருந்துட்டு பூமிக்கு வரும்போது எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாதிரி இந்த வசனமே எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அது அப்படி கிடையாது. கிறிஸ்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை யார் சித்தரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இதைதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து மறிக்கிறது அப்படின்றது தேவனுடைய அல்டிமேட் பிளான். இவர் சிலுவை அந்த ஒரு இதுக்குள்ள மரணத்துக்குள்ள போகும்போது நீங்க வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாத்தீங்களா? அப்போ இவருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ சாகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? புரியுதுங்களா? அப்போ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத யார் விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தான் விரும்புறோம். கிறிஸ்து வந்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருக்கிறாரு. சோ இந்த ஒரு மனநிலைய யாருக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அவர் வந்து சொன்ன விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உலக பிரகாரமா நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்களை இழக்கக்கூடாதுன்றது தான். ஆனா அதை விட ஒரு மேலான ஒரு ஞானம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய இந்த பிளானுக்கு முற்றிலுமா கீழ்ப்படியணும் அப்படின்றது இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியுது. அது நமக்கு சொன்னாதான் நமக்கு புரியும். அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து மறிக்க கூடாது அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க. சோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பாம்பு ரூபத்துல போயிட்டு பேசுறாங்க. பேசும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேவதூதர்களை நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா? சோ அவங்களுடைய மகிமையை காமிக்கிறாங்க. மைக்கா
அவங்களுடைய மகிமையை காமிக்கிறாங்க. யாருன்னா லூசிபர். நமக்கு தெரியும் இல்லைங்களா, சாத்தான். அவனுடைய மகிமையை மொத்தத்தையும் காமிச்சு நீ என்ன மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கி தான் அவங்கள வந்து அந்த பழத்தை வந்து மயக்கி சாப்பிட வச்சது இல்லாம அவங்களுடைய கணவருக்கும் கொடுத்து நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. இதே தான் பவுல் அப்போஸ்தலர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:3 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விழும்படி. ஏதேன் தோட்டத்துல அவங்கள வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, ஆதாமியும் ஏவாளையும். அங்க எப்படி சாத்தான் போய் அங்க வந்துச்சானோ அந்த பழத்தை வந்து புசிக்க வைக்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் பண்ணான்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. பாம்பா வந்தாங்க, மொத்த மகிமையும் காமிச்சாங்க, தன்னுடைய அழகுகளை மழுங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பழத்தை புசிச்சுட்டாங்க. ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த கனியை புசிக்க வைக்கிறதுக்காக அவன் அந்த மாதிரி ஒன்று விஷயத்த பண்ணான். ஆனா இங்க ஒரு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக அநேக விதமான இடர்களையும் உண்டாக்குவோம். ஸோ அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ பற்றில உண்மையில் என்று விலகும்படிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவானோன்னு நினைச்சு உங்களை குறிச்சு நான் வந்து பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல யாருமே இல்லாத போது அவங்க வந்து வந்துச்சுட்டாங்க அப்படின்னும் போது இப்ப இங்க என்ன மாதிரிலாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போறோம் அப்படின்னும் போது, இந்த கனியை நீ கொடுக்க விட்டுறவுனா உன்னால கொடுக்க முடியுமா, என்ன மீது நீ கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா பின்னாடியே அங்க எப்படி ஆதாம் அந்த பழத்தை வந்து சாப்பிட வச்சாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்துவோட சரீரமா நம்ம போறதுக்கு நம்ம போயிட்டா நமக்கு தெரியும் இல்லைங்களா. நம்ம வந்து ஜீவ பலியை நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு ஸ்திரீன் வித்து வந்து அந்த 1,40,000 ஒன்னானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணம். ஸோ இந்த பிளான் அவனுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அந்த ஒரு காரியத்துக்குள்ள இவங்க எதுவும் போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவன் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டு வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரீரத்துல அநேக விதமான சோர்வுகளையும் வியாதிகளையும் உண்டு பண்ணிக்கிறாங்க. இது போக ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் மூலயமா நமக்கு எதிராக சில காரியங்கள் பண்ண வச்சிடுறாங்க. திடீர்னு நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும் குடும்பத்துக்குள்ள. இந்த மாதிரி உறவுகள் மத்தியில எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்த சபை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் சும்மா விடுறது இல்லை. இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு சகோதரியை குறிச்சு ஒரு அவங்க வந்து கவர்ந்து அவங்க கூடயுமா சில விஷயங்கள் வந்து புறம் கூற பேச ஆரம்பிச்சுட்டு அவங்களோட இசைவா சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தூண்டுதல் பெயரால நடக்குது. அன்னைக்கு எப்படி ஏவாள வந்துச்சாங்களோ, ஏன் ஏவாள வந்துச்சாங்கன்னா இன்னைக்கு ஏன் நம்மளை இவங்க வந்து வஞ்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் ஏவாள். ஸோ அங்க முதல் ஏவாள் புசிச்சுட்டு அங்க கொடுத்தாங்க. ஆனா இங்க நம்மளுடைய கணவர் புசிச்சுட்டு ஒரு பழத்தை கொடுக்குறாங்க. அதாவது மனைவி சாப்பிட்ட ஒரு பொருளை கணவர் வாங்கி சாப்பிட்டாரு, புரியறதுக்காக சொல்றேன். ஆனா கணவர் சாப்பிட்ட ஒரு பொருளை மனைவி கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா பட் இவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா விளக்கம்? அப்ப கணவர் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வைக்கு இன்பமாலாம் இல்ல, எப்படி இருக்கான், கசப்பா இருக்கான். ஆனா மனைவி கொடுக்கறது கணவனுக்கு எப்படி இருக்குங்களா? சோ இது வந்து ஒரு ரகசியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்களே, பேசியதுல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஏன் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக நம்ம பார்த்துட்டு வரோம்? ஏன்னா நம்ம இந்த தொடர்ந்து நம்ம அந்த தியானங்கள், சிலுவையின் தியானங்கள் பாடத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. இந்த பஸ்கால நாம போய் அனுசரிக்கிறதுக்கு நேற்று சகோதரர் சொன்னதாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபாத்திரமா அந்த ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம வந்து பானம் பண்ணிடக்கூடாது, கை வச்சிடக்கூடாது. ஒரு பாத்திரமானா நம்ம போகணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பாடுகளை நம்ம வந்து நிதானிச்சு பொறுமையா அதை உள்வாங்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கசப்பான எண்ணங்கள், புளிப்பான மாவு, இந்த மாதிரி எல்லாமே நம்மளை விட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில போயிடும். இதேதான் பிரதர் ரசூல் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர், அந்த கட்டிங்ஸ் மட்டும் வாசிங்க. எந்த ஒரு காரியத்தை முன்னிட்டும் எவரும் இந்த வருடாந்திர சிலாக்கியத்தை புறக்கணித்திராமல்
வேண்டாம் என்று நான் வலியுறுத்துகிறேன். சோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஒரு பாக்கியம் வருது. கரெக்ட் தானே? பஸ்கான்றது ஒரு முறை தானே வருஷத்துல நம்ம அனுசரிக்கிறோம். ஆமா தானே? சோ அந்த ஒரு தருணத்துல நாம எப்படி போய் அதுல பங்காற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி போய் பங்காற்றணும்? ஒரு பாத்திரவானா நம்ம போகணும். அதனால பாத்திரவானா என்னன்னா, நம்ம அந்த ஒரு வருட காலத்துல நம்ம செய்த எல்லா குற்றங்களையும் குறைகளையும் நம்ம வந்து நம்மள நாமே நிதானிச்சு சீர்தூக்கி பார்த்து எது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் தேவை, தேவனுடைய அன்பு தேவை, கிறிஸ்துவனுடைய பாடுகள் நினைவு கூறுதல் தேவை. சோ இதெல்லாமே நமக்கு தேவை. மற்ற எந்த ஒரு காரியமும் நமக்கு தேவையே இல்லை. சோ இதெல்லாமே அப்படியே விட்டுட்டு நம்ம அந்த பந்தியில போய் அனுசரிக்க போகும்போது நம்மளை எப்படி போகணும் அப்படின்னா, தரை மட்டும் நம்மளை தாழ்த்தணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்துல போய் நம்ம சேர்றதுக்கு எந்த வகையிலையும் நம்ம வந்து பாத்திரவான் அல்ல. அப்போ அந்த ஒரு பாத்திரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்த வேண்டியதா இருக்கு. சோ இதை நம்ம வந்து நிதானிக்கணும் அப்படின்றது குறிச்சுதான் இருக்கு. சோ இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 3 விஷயம்தான். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம இருந்தாங்க, சௌந்தரியமா இருந்தாங்க, எல்லாமே அவங்களுக்கு அங்கேயே கிடைச்சிச்சு. இவங்க பண்ண அந்த கீழ்ப்படியாமை, அதாவது தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாரு. வெளியே அனுப்பி அவங்க போய் என்ன பண்ண முடியும்? இப்ப பசிக்குதுன்னா அங்க இருக்கிற ஒரு கனியை எடுத்து பறிச்சு சாப்பிடலாம். அந்த தோட்டத்தை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னமே இருக்காது, கனியே இருக்காது. இந்த ஒரு கான்செப்ட் அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு செடியில ஒரு கனி பூக்கணும் இல்ல ஒரு காய்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? விதைய தேடணும். விதைய தேடி என்ன பண்ணணும்? நெத்தி வேர்வை நிலத்துல சிந்துற அளவுக்கு நம்ம என்ன வேலை பார்த்து அந்த இப்ப நம்ம ஒரு செடி நடுறோம்னா அந்த செடி வந்து உடனே நமக்கு கனி கொடுத்துருமா? குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகும். ஸோ அப்போ அவங்க அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ எப்பவுமே எந்த ஒரு விஷயமே நம்ம உதாரணமா பழமொழி கூட சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்றது முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கேட்கலன்னா அதன் விளைவா சில காரியங்கள் நமக்கு விரோதமா நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஐயோ அப்பவே சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி. எப்ப உணர்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தோட்டத்தை விட்டு வெளியில வந்து அதனுடைய வேர்வை சிந்தி உழைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரால் முடியல. நம்ம அங்க இருக்கும்போது நம்ம எவ்வளவு சௌந்தரியமா இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது வந்து ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. இங்க பஸ்கா இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்து கூட எங்கதான் மரிக்கப்பட்டாருன்றது தெரியுமா? எங்கதான்? மலைதான். அதுவுமே ஒரு தோட்டம் தான் வசனமும் சொல்லுது. எப்படி அங்க ஏதேன் தோட்டத்துல ஒரு தோட்டத்தை விட்டு வெளியில போனாங்களோ, அந்த தோட்டத்துக்கான பொருள் என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த தோட்டத்துல அவங்க வெளியில போயிட்டாங்க. இப்ப கிறிஸ்துவும் ஒரு தோட்டத்துல தான் மரிக்கிறாரு. வாசிங்க யோவான் 19ஆம் அதிகாரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டவன் அந்த தோட்டத்தின் ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருக்கும். நமக்கு அந்த அடுத்த கான்செப்ட் தேவையில்லை. அங்க அவர் அறையப்பட்ட இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கு. சோ அங்க எப்படி ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியில போனாங்களோ இவங்க அந்த தோட்டத்திலேயே போய் மறிக்கிறாங்க. புரியுதுங்களா கான்செப்ட்? ஒருத்தவங்க வெளியில போறாங்க, அந்த வெளியில போனவங்க திருப்பி அதுக்குள்ள வரணும் போது அப்ப இந்த தோட்டம்ன்றது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வெளிப்படும். வெயிட் பண்ணுங்க. சோ அந்த ஒரு தோட்டத்துல இருந்து ஒருத்தவங்க வெளியில போயிட்டாங்க. ஏன் வெளியில போனாங்கன்னா கீழ்ப்படியாமைனால வெளியில போயிட்டாங்க. சோ இவரு கீழ் படிஞ்சதுனால அந்த தோட்டத்திலேயே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மறிக்கிறாரு. சோ நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த தோட்டம் என்ன அப்படின்றது. சோ இந்த ஒரு கான்செப்ட் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வரும் அடுத்த வசனம். இவர் மறிக்கும் போது சில விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா. 2 பக்கத்துலயும் திருடர்களை சிலுவையில் அறையிறாங்க. அந்த திருடர்கள் கூட ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாரு, இந்த வசனம் கிடையாது, அந்த பிக்சருக்காக நான் போட்டிருக்கேன். 2 பக்கமும் சிலுவையில 2 கல்வர்கள் இருக்காரு இல்லைங்களா. சோ லூக்கா சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க வாசிங்க சிஸ்டர். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
அடியேனை நினைத்து அருளும் என்றார். அதாவது அந்த திருடர்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவே ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு அப்படின்றது கூட பாருங்க. 43ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கும் நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சோ பரதீசியில் இருப்பாய் என்றது மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு டைம் சொன்னாலே நமக்கு அது உண்மை. இவர் 2 டைம் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சோ அப்ப பரதீசுன்றது என்ன குறிக்குது? இல்ல, நாம எல்லாமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பரதீசுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு எப்படி சாவு இல்லாம எல்லாமே கிடைச்சிச்சோ அதே மாதிரி நமக்கும் கிடைக்கும் அப்படின்றத குறிச்சு வெளிப்படுத்துதல்ல கூட வெளிப்படுத்துறாரு. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற கொடுப்பாய் என்றார். சோ இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஏதேன் தோட்டத்துல ஒரு கனி இருந்துச்சு. என்ன கனி? அதுவும் ஒரு விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி. ஆனா இங்க ஒரு கனி இருக்கு. இது என்ன கனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ விருட்சத்தின் கனி. அங்க இழந்ததை இங்க பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? சோ அந்த பரதீசு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எப்படி ஒரு சௌரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரோ அந்த ஒரு வாழ்க்கையை தான் திருப்பி கொடுக்கறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குமாரனையே அனுப்பி அந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இதுலயுமே ஒரு விருப்பத்தை என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வாழ்க்கைக்கு போகணும்னா நீங்களே வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னா இப்போ கண்டிப்பா இந்த இடத்துல ஆதாம் இருந்தா என்ன பண்ணுவாரு? நான் அந்த தோட்டத்தை விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நாம என்ன பண்ணுவான்? திரும்பி நான் அந்த தோட்டத்துக்கு வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்ற மாதிரி. அப்ப நாம எல்லாம் ஆதாமுடைய சந்ததியில வந்ததுனால நாமளும் என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் அதுக்குள்ள நம்ம போய் தான் ஆகணும். ஏன் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தான் தேவனோடு ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பெற்றிருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப அந்த உடன்படிக்கை பெற்றிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்காத வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னும் போது தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா கிறிஸ்து செஞ்சது போல நாமளும் என்ன பண்ணணும்? செய்யணும் இல்லைங்களா? அப்ப அதுதான் அவர் சொன்னாரு, உனக்கு நான் மாதிரியை வைத்துட்டு போகிறேன், நீங்க வாங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அடிச்சுவடிகளை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி. சோ அவங்க நீங்க யோசிச்சு பாருங்க, ஆதாம் எப்படி இருக்காங்க. அங்க இருக்கிற இடமே ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்களா? சோ வசனம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, இது யார் சொல்றாருன்னா தேவன் சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க. நான் உன்னை சாப்பிடாதன்னு சொன்னேன், நீ என்ன பண்ணிட்ட? உன்னுடைய மனைவி சொல்றதுக்கு செவி சாட்சி நீ அந்த பழத்தை என்ன பண்ணிட்ட? புசிச்சிட்ட. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளங்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இங்க என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டளையை மீறினதுனால என்ன பண்ணி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த பழைய ஏற்பாட்டின் கால பிரகாரமா கட்டளையை மீறினாலே பாவம் பண்ணிட்டுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதே மாதிரி அப்ப தேவனோடு போட்ட அந்த உடன்படிக்கையை மீறினதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூமி சபிக்கப்பட்டுருச்சு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட நீ அதன் பலனை புசிப்பாய். நம்ம ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிப்பாட்டணும். ஞாபகம் இருக்குங்களா? தோட்டத்துல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு விதையை எடுக்கணும். அது நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமா என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. இவங்க விதைக்கிறாங்க. விதைச்சு பழம் கனி வரும்னு நினைச்ச இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முள்ளு வந்துருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்லா சாப்பிடணுன்ற ஒரு ஆழமான பசியில போய் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்?
அழுகையும் வரும், கோபமும் வரும், எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியாது இல்லைங்களா? அப்போ அவர் அந்த தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தால் சௌகரியமா. ஆனா இங்க வந்து பசிக்காக சில விஷயங்கள், குழந்தை இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மன எண்ணத்துல தானே போய் விதைச்சிருப்பாரு. அவர் விதைச்ச இடத்துல இருந்து பழம் கொடுக்கக்கூடிய ஒரு கனி வர்றதுக்கு பதிலா முள்ளு வந்துருச்சுங்க. ஸோ அப்ப அந்த ஒரு வலி எப்படி இருக்கும்? இது ஆதாமுக்கு ஓகே. இந்த ஒரு முள்ளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம யார் மேல வச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தலையில போய் நம்ம வச்சிட்டோம். புரியுதுங்களா? நம்ம பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெள்ளம் தின்றவன் ஒருத்தன், விரல் சுப்புறவன் ஒருத்தன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. தப்பு பண்ணது என்னமோ ஆதாம் தான், சம்மதமே இல்லாம ஏன் இயேசு கிறிஸ்து தலையில போய் இது வைக்கணும்? புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போய் நம்ம நிறுத்தினால எந்த ஒரு பாவமுமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி வைத்துக்கொண்டார். இது ஆக்சுவலா வந்து இது யாருக்கு தான் வரணும்னு பாத்தீங்கன்னா, அந்த முள்ளே வந்து நமக்கு தான் வரணுமா. ஆதாமுடைய சந்ததியில வந்த தப்பு பண்ணவங்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். இவருக்கு எப்படி வந்துருச்சுன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாபமாக்கிட்டாங்க, சபிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு நிலைமைக்கு இவர் வந்து தேவன் வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு. சோ இது யார் பண்ண தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? யார் பண்ண தப்பு? ஆதாம் பண்ண தப்பு. இதை எப்படி சரி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிதாவினுடைய மனநிலைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு விஷயத்த பண்ணி அந்த விஷயம் நமக்கு பலன் தரல அப்படின்னும் போது அந்த வேலையை சரி பண்றதுக்கு என் பிள்ளைய நான் அனுப்ப முடியுமா? அப்போ குமாரனை அனுப்பி தான் கண்ணு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த அந்த சரீரத்தை வந்து சாதாரணமா கொண்டு இருந்தா கூட எதுவும் பெருசா ஒரே இதுலயே உயிர் போயிட்டு இருக்கும். ஆனா இவங்களை எப்படி கொண்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சித்திரவதை பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பஸ்கான்றது வந்து கழுத்து அறுத்துட்டா அந்த ஆட்டுக்குட்டி முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க இது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, சபிக்கப்பட்ட ஒரு நிலைமைன்னா, உன்னை எந்த அளவுக்கு அந்த வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு கேவலமா நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த ஒரு காரியத்தை அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு இவரை வந்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே யார் தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு காரியத்தை இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பாளர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் சந்ததியில வந்து நாம தான். சோ நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் கூட வாசிக்க, உபாகமும் 21:22. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமாக பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாங்க. அதாவது கொலை செய்யறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பாவமா தான் தூக்கி போடுவாங்க. அங்க எப்படி ஆதாம் ஒரு பாவம் செஞ்சாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ இங்க ஒரு பாவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது, சொல்றாங்க. ஆனா அது வந்து அவர் செய்யல. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் ஒரு கட்டளைகளை எல்லாமே நிறைவேற்றும்படிக்காக தான் இவர் வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆமா தானே? ஆனா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி, அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளை வந்து கடைபிடிக்கிற ராஜா எப்படி வரணும்ன்றது அப்ப அவங்க அப்படி சித்தரிச்சு வச்சிருப்பாங்க. ராஜான்னாலே ஒரு சௌகரியமான ஒரு அரண்மனையில தானே இருப்பாங்க. நீ நம்ம குப்பை தொட்டியில ஒரு மாட்டு தொழுவத்துல இருந்து வந்துட்டு உன்னை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கோபம் வந்துருச்சு. இதே தான் பேதுருக்கிட்டே நம்ம ஒரு உதாரணம் சொன்ன பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து வந்து சாகணும்ன்றது தான் தேவனுடைய அல்டிமேட் பிளான். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்களாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் போய் குறுக்கல்ல போய் சொல்லிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கணும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம மாம்சத்துல இருக்கிற பலவீனத்துக்குரிய நாம் அப்படி நினைக்கிறோம். சோ வசனம் இன்னொரு உபாகமும் 23. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ராவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்துவார். சோ இங்க தெரியுதுங்களா,
அவரு சிலுவையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க. இது நல்லா இந்த வசனத்தை புரிஞ்சு உள்வாங்கணும்னா, தேவனே என்ன பண்றாருன்னா தூக்கி போடுற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாரு. நமக்கு தெரியும் இல்லைங்களா, கேட்கிறாரு இல்லைங்களா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா, அந்த ஒரு தருணத்துல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு கிறிஸ்துவோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டதுனால அந்த ஒரு மன விரக்தியில அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளப்படுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு தானே நீ வந்த, அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அழகிட்டாரு. ஸோ நமக்கு தெரியும், முந்தின ஆதாமினால் ஒரு விஷயம் வந்துச்சு, பிந்தின ஆதாமினால் அதை சரி பண்றதுக்காக இருக்காங்க. முந்தின ஆதாமினால் என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணம் வந்துச்சு. பிந்தின ஆதாமினால் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரணத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவன் கிறிஸ்துவ மூலமா நமக்கு வருது. சோ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று கொள்ளாதேயுங்கள். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இவங்க கிறிஸ்துவனாலே இப்படிதான் வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. ராஜா, அதாவது யூதராஜ சிங்கம் இப்படித்தான் வருவாரு, ஒரு ராஜாவா வருவாரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்களாம் எண்ணிக்க கூடாது, தேவன் என்ன கொடுக்குறாரோ அந்த மாதிரிதான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு வார்த்தையில புறம்பா பேசி அவங்க பயங்கர ஒரு கிண்டலு கேலிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ 3 விஷயம் நடந்திருக்கு. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்திலேயே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரியுதான்னு பாருங்க. முதல் தேவன் ஆதாம் கிட்ட பேசுறாரு, இனி அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காத அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா 2வது இமேஜ்ல அவங்களுடைய மனைவி கிட்ட இருந்து அந்த இது வாங்குறாரு. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. வெளியே அனுப்புனதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவமும் அந்த தோட்டத்துல இருந்து சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, பாவம், மரணம், தேவன் கொடுத்த ஜீவனை இழந்துட்டாங்க. ஸோ இது 3 காரியத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 3 காரியத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இயேசு கிறிஸ்து அது சரிநகரா ஈடு பண்ணியிருக்காரு. என்ன ஈடு பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர் பார்த்து உங்களுக்கு ஏதாவது தெரியுதுங்களா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க ஒரு 3 விஷயம் பண்ணாங்க இல்லைங்களா. 1, தேவனுடைய வார்த்தையை கேட்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. 2வது அந்த பழத்தை புசிச்சுட்டாங்க. 3வது என்ன பண்ணிட்டாங்க, ஏதேனை விட்டு வெளியில போயிட்டாங்க. சோ அந்த 3 இடத்துலயும் 3த்தையும் கிறிஸ்து மேற்கொண்டு இருக்காரு. அந்த 3 என்ன காரணத்தினால எப்படி மேற்கொண்டாரு அப்படின்றது இந்த பிக்சர் வச்சு உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா பாருங்க, இல்லாத பட்சத்தில் நானே சொல்லிடுவோம். சொல்லட்டுங்களா? ஃபர்ஸ்ட், தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியில, தலையில முள்முடி வாங்கிட்டாங்க, தரை மட்டுமும் தாத்தி அந்த முள்ள வாங்கிட்டாரு. 2வது, பழத்தை வாங்குறாரு இல்லைங்களா, கையில 2 கையிலையும் ஆணி அடிச்சிட்டாங்களா, ஏதேன்னு விட்டு வெளியில போயிட்டாங்க. எது போச்சு? கால் போச்சுங்களா, அந்த கால்லையும். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா அந்த 3 கருத்தும்? 1, தேவனுடைய வார்த்தைக்கு தலை சாய்க்கல, தலையில முள்முடி வாங்கியாச்சு. அதை எப்படி ஈடு பண்றாருன்னு பாருங்க. அந்த பழத்தை வாங்கிட்டீங்க, அந்த வாங்கின கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டனை கொடுக்கணும். அந்த ஆணி அடிச்சுட்டாங்க. ஏதேனை விட்டு நீங்க காலால நடந்து போயிட்டீங்க, அந்த காலில என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாமே எது அடிச்சது, ஏன் அடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ரத்தம், அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இதை அடிச்சா மொத்த ரத்தமும் வெளில வந்துடும். ஸோ இதெல்லாம் கொடுத்து மீட்கும் பொருளை ரான்சம், ஈடுபலி, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வாங்கிட்டார். புரியுதுங்களா? ஒருவேளை இவர் ஏது என்ன, இது ஏன் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம். ஆனா நாம தான் முன்னாடி வசனம் சொல்லிடுச்சுங்களே, இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சு நாம தான் அதுக்கு இசைவா போகணும். தேவனை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு இல்லை. ஸோ நாம யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபையா இருக்கிறதுனால, இங்க எப்படி ஆதாம் தன்னுடைய
மனைவியோடு சந்தோஷமா இருக்கிற ஒரு தருணத்தை நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து அவங்களுடைய சபையோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அங்க அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த ஒரு பழத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவாள், அவங்களோட ஆதாமுடைய மனைவி கொடுத்து அது கணவர் வாங்கி புசிச்சாங்க. ஆனா இங்க மாறாக நாம என்ன பண்ணணும்னா, ஒரு பழத்தை நாம புசிக்க வேண்டாம், கொடுக்கணும். இது நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா, மனைவி புசிச்ச ஒரு பழத்தை கணவர் சாப்பிட்டாருங்களா? இப்போ கணவர் புசிச்ச ஒரு பழத்தை நாம கொடுக்கணும். அதாவது கணவர் கொடுக்கறத நம்ம வாங்கணும். இதை நம்ம இதுல பொருத்தி சொல்லணும்னா, சபை வந்து ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும்னா முதல்ல ஒருத்தவங்க வந்து அந்த கனி கொடுக்கணும் இல்லைங்களா? அங்க வாங்கின பழத்தை இங்க கொடுக்கணும் இல்லைங்களா? அப்பதானே ஈடு பண்ண முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து கனி கொடுத்துட்டாருங்களா? வந்து தரை மட்டுமும் தாழ்த்தி அந்த பழத்தை வாங்கின கைக்கும் ஆணியை வாங்கிட்டு, இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து போன இடத்துக்கும் ஆணி காலில் ஆணியை வாங்கிட்டு தன்னை முழுசா ஒப்பு கொடுத்து அந்த கனியை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ நீங்க என்ன பின்பற்ற வர விரும்பினால் நீங்களும் என்னதான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனியை எடுத்து கொடுக்கணும். இதேதான் வசனமும் சொல்லுது. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் வேணும் வேணாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யார்கிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்திலே அது சொல்றாரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. மத்திய 16:24 ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க வந்து நீங்களாம் சிலுவை தூக்கணும், நீங்களாம் சிலுவை தூக்கணும்லாம் சொல்லல. யாரு விருப்பம் இருக்கோ அவங்க வரவங்க எப்படி வரணும்னா அவங்க சிலுவை தூக்குனா போதும் அப்படின்னு தான் சொல்றாரு அவசரம். எனக்கு பதிலா நீங்க வந்து என் சிலுவை நான் தூக்கிக்கிறேன், உங்க சிலுவை நான், இந்த மாதிரி கிடையாது. ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. உங்களுடைய சிலுவையை உங்களால தூக்க முடியலையா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு தருணத்துல நாம இருக்கிறோம். ஸோ நாம என்ன பண்ணணும்னா, நமக்கான சிலுவை அப்படின்றது பாத்தீங்கன்னா அனுதினமும் நமக்கு வரும் பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், சகோதர மத்தியில நமக்கு வரும் சில அவமானங்கள் எல்லாமே நமக்கு வரும். ஸோ இதை நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்போ சரீரத்துல ஏற்படக்கூடிய ஒரு வலியை காட்டிலும் பெரிய வலி எதுவும் என்னமோ திருக்குறள்லாம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவர். அப்போ எப்படி பிரதர் அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்களே, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏங்க, கிறிஸ்துவுக்கு அவருக்கு பேசாத சொல்லா இல்ல அவரு வாங்காத சொல்லா நம்ம உங்களுக்கு அப்படி என்னங்க சொல்லிட்டாங்க? அதாவது இது இந்த பச்சை மரம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பச்சை மரத்துல ஆணி அடிச்சோம்னா சட்டுன்னு இறங்கிடும். ஆனா அந்த காஞ்ச மரத்துல ஆணி அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செதிலா பேத்துக்கிட்டு ஓடும், இறங்கவே இறங்காது. சோ அந்த மாதிரி கிறிஸ்து மாதிரி நம்ம இருந்தா தான் நாம அந்த ஒரு சபையா போக முடியும். அந்த ஒரு பந்தியில போய் நம்ம வந்து பாத்திரவானா நம்ம போய் கை வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே அவர் பண்ணிட்டதுனாலதான் அவருக்கு அந்த அழைப்பு நம்ம கூப்பிடுறாங்க. எந்த ஒரு விஷயமும் இப்போ ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அந்த விஷயத்துல அவங்க செஞ்சதுனாலதான் அதை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இதுவே செய்யாத போது நீ உணர முடியுமா, நீ வந்து என்கிட்ட சொல்ற, இப்படிதான் நம்ம கேள்வி வரும். இந்த ஒரு கேள்வியை வந்து நம்ம கிறிஸ்துவ பார்த்து கேட்கக்கூடாது இல்லைங்களா? அதனாலதான் அவர் செஞ்சுட்டு இன்னைக்கு கேட்கிறாரு. அதையுமே கேட்கிறாருன்னா உங்களுக்கு விருப்பமா தான் கேட்கிறாரு. விருப்பப்படுறதும் விருப்பம் இல்லாம போறதும் யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடன்படிக்கை பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம அநேக சத்தியங்களை கேட்டு தேவனுடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம உடன்படிக்கை பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஓட்டத்தை வந்து முழுமையா ஓடுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். நமக்கு சரீரத்துல பலவீனங்கள் வரும் போகும். ஆனா இந்த உங்களுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லினாங்க. அப்படின்னா தேவனை நோக்கி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னவோ அது தேவன் செஞ்சிருவாரு. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். சோ இது இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒண்ணு, தேவனுக்கு சுகந்த வாசனையா, அதாவது தேவன் மேலேயும் அவர் அன்பு கூர்ந்தாரு.
இன்னொன்னு சபைக்கும் அன்பு கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்படி முடியும், சாத்தியப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு புறம்பா பேசக்கூடிய ஜனங்களுக்கும் நம்ம அன்பை கொடுக்கணும், அதே சமயம் தேவனுடைய காரியத்துக்கும் நம்மளோட சரியான ஓட்டத்தை ஓடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே நிதானித்து இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். இது என்ன சொல்லப்பட்டிருக்கேன்? யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சோ இது என்ன நமக்கு தெரியுங்களே, அவருடைய புதிய உடன்படிக்கை. என்னுடைய மாம்சத்தை புசித்து அப்படின்னா எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு மனநிலையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அநேக பாடங்கள் இப்ப நம்ம கடந்த வாரத்துல நம்ம பார்த்துட்டோம். அவருடைய மாம்சத்தை புசிக்கணும் அப்படின்னா இது என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் எப்படிலாம் அனுபவிச்சாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அவர் சரீரத்தை மாற்றிக்கினாரு. இப்படியெல்லாம் நீங்க என்ன சித்திரவதை பண்ணாலும் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு கேட்டாரு. ஸோ நாம கிறிஸ்துவினுடைய அன்பிலும் தேவனுடைய அன்பிலும் நிலை நிற்கிறோமா அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி போய் இதை புசிக்க முடியும்? ஆமா தானே? ஸோ இந்த ஒரு பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நம்ம எந்த கான்செப்ட்ல இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணோம்? 2 மரங்கள்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு எங்க நிக்குது பாத்தீங்கன்னா, யார் அந்த 2 மரங்கள்? சோ அந்த 2 மரங்கள் ஆதாம் பண்ண தப்ப இந்த மரத்தை வச்சு சரி பண்ணிட்டாரு. நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு தோட்டம் இருந்துச்சு, அதே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து மரிச்சார். அதாவது தோட்டம்னா அந்த இடத்துக்கு அந்த ஒரு தோட்டம், சரிங்களா? ரெண்டுமே தோட்டங்களா? அவரு ஒரு மரத்துல கனியை புசிச்சு பாவத்துக்குள்ள போயிட்டாரு. இவரு ஒரு மரத்துல தன்னுடைய கனியை கொடுத்து பரிபூரணத்துக்குள்ள போயிட்டாரு. அங்க கீழ்ப்படியாமையினால அதாவது மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு அதை வாங்கி சாப்பிட்டாரு. இங்க கணவர் சொல்லி அந்த ஒரு வார்த்தையை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம திராணி உள்ளவர்களா இருக்கிறோமா? மனைவி மேல வச்ச அன்பின் நிமித்தம், அதாவது ஒரு ஸ்திரீ மேல ஒரு கணவன் வைக்கிறது சாதாரணம் தான். அதே ஒரு கணவன் ஒரு ஸ்திரீ மேல வைக்கிறது சேம், ரெண்டுமே ஒண்ணுதான். கணவர் மனைவி விரும்புறாரு அப்படின்னும் போது அப்ப கணவர் கொடுக்கக்கூடிய ஒண்ணு வாங்கணுமா இல்லைங்களா? யாரு மனைவி? சபை தானே. ஏன்னா முதல் பஸ்கான்றது பாத்தீங்கன்னா நமக்கு இதுல பாக்குறோம், நிஜத்துல பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது. எதுக்காக அடிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைச்ச பிள்ளைங்கள் மீட்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நம்மளுடைய நிழல்ல பார்க்கும்போது நமக்காக ஒரு பஸ்கா இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறாரு. அவர் யாருக்காக அடிக்கப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபைக்காக அடிக்கப்படுறாரு. ஸோ இது எல்லாமே நமக்கு புரியுது இல்லைங்களா? ஸோ அங்க எப்படி மீறுதல் நடந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வெளியில போயிட்டாரு. கனியை வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில போனதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தலையில முள்முடி வாங்கிட்டாரு. அந்த கனியை வாங்கின கைக்கு ஆணியை வாங்கிட்டாரு. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளில போனதுனால காலிலையும் ஆணியை வாங்கிட்டாரு. ஸோ இதெல்லாமே வெளியில போனதுக்கான தண்டனையா யார் அனுபவிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும், ஆதாம் தான் அனுபவிச்சிருக்கணும். எந்த ஒரு தப்பு இதுமே பண்ணாம தன்னுடைய குமாரனையே கொடுத்து தேவனின் பூமியில இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த குமாரனே எப்படி சொல்ல, சாதாரணமா இறந்திருந்தா யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அடிச்சு எப்படி சொல்ல, பின்னாடி இருக்கிற அந்த சதையை எடுத்து முதுகு எலும்பு எல்லாமே தெரிகிற அளவுக்கு எவ்வளவு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தேவன் யாருக்காக பொறுமையா வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காக வச்சுட்டு இருக்காரு? ஸோ இதை நாம சரியா நம்ம நிதானிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்து தேவன் இவர்களுடைய அன்பில் இருந்து பிரிப்பவன் யாருன்ற ஒரு வார்த்தையை நாமளும் சொல்றதுக்கு திராணி உள்ள ஒரு நிலைமைக்கு போவோம். கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, தேவனுடைய அன்பில் இருந்து பிரிப்பவன் யாருன்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்டார் இல்லைங்களா? அப்ப நாம கேட்கணும் அதே வார்த்தையை. எப்படி கேட்கணும்னா, தேவனுடைய அன்பில் இருந்தும் கிறிஸ்துவனுடைய அன்பில் இருந்தும் எங்களை பிரிப்பவன் யார் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு நம்மளை நாம தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே தகுதிப்படுத்தி சீர்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பந்தியில நம்ம போய் பங்கு கொள்ளணும். ஸோ தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டு
நம்மளை ஆசீர்வதிப்பார். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.